வைகை நதி தென்மதுரை வைகை நதி. டேய் மரியாதை என் கட்டை அவுத்து விட்டுருங்க. அடே அன்னைக்கு என்னை மிரட்டிட்டு போனது நீ தானடா, பின்னாடி நிக்கிறவனே. உனக்கு தைரியம் இருந்தா, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என் கட்டையெல்லாம் அவுத்து விட்டுட்டு பேசுடா பாப்போம். டேய் இந்தாடா, முதல்ல அவ வாயில ஒரு பிளாஸ்டரை ஓட்டுறா, இல்லன்னா வாயில கொஞ்சம் துணியை அடைச்சு வைடா. பேசுறா பேசுறா பேசிக்கிட்டே இருக்கா, காதை கொண்டு கேட்க முடியல. பேசாம அடிச்சு வாயை உடைச்சிடட்டுமா? உடப்ப நீ தைரியமான ஆளா இருந்தா என் கையை அவுத்து விட்டுட்டு ஓடடா பாப்போம். ஏய் இந்தா வாயை மூடு. மூட முடியாதுடா, என்னடா செய்வே? காலங்கத்தால வேலைக்கு கிளம்பிட்டு இருந்த என்னைய பிடிச்சு கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கீங்கலடா. நான் இன்னைக்கு ஷோ கூட பண்ண முடியலடா உங்களால. எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க முடியல. என் போனையாவது குடுறா ராஸ்கல். ஏய் இங்க பாரு, வாயை மூடு சொல்லிட்டேன். மூட முடியாதுன்னு நானும் சொல்லிட்டேன். எதுக்குடா என்னைய கடத்தி வச்சிருக்கீங்க? யாரா கடத்த சொன்னா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னையும் மிரட்டி பார்த்தாச்சு, உன் புருஷனையும் மிரட்டி பார்த்தாச்சு, அப்புறமா நீ அடங்குற மாதிரி இல்ல என்ன? அடே அப்படின்னா என் புருஷனை மிரட்டினது நீதானா? என் கையை மட்டும் அவுத்து விட்டு பாரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயா சொன்னது சரிதான்டா. இவளை கட்டி போட்டு வச்சிருக்கும் போதே இவ்வளவு பேசுறான்னா சாதாரணமா எப்படி பேசியிருப்பா? அதான் ஏய் இந்தாமா உன் புருஷன் போன் நம்பர் கொடு. எதுக்குடா? கொடுக்க முடியாதுடா. ஏய் மரியாதையா கொடுக்க போறியா என்ன? உனக்கு என்னடா மரியாதை? கொடுக்க முடியாதுடா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என்னை யார் கடத்த சொன்னாங்களோ அவங்கள இங்க வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். ஆமா இவ பெரிய இவ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா? கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாரு, கடத்தி வச்சிருக்கோன்னு. ஏய் என் கையில இருக்கிற கட்டை மட்டும் அவுத்து விட்டு பாரு, மத்த கட்டையெல்லாம் நானா அவுத்துக்கிடுவேன். எனக்கு கராத்தே தெரியும்டா. அதுக்கப்புறம் பாரு, நீங்க 2 பேரும் உசுரோடே இருக்க மாட்டீங்க. டேய் இவளை கடத்திட்டு வரும்போது பேக் ஒன்று வச்சிருந்தா இல்லடா, அந்த பேக் எடு, அதுல போன் இருக்கும் எடு. ஆமா இந்த வரேன். இங்க என் பேக்க தொட்டேனா கையை உடைச்சிருவேன். நீ வாயை மூடு. என் போன் எடுத்து யாருக்குடா போன் போட போறீங்க? உன் புருஷனுக்கு தான். ஆஹோ, அவர் நம்பர் உனக்கு தெரியுமா? முதல்ல அவர் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? தாடா டேய், பேக் எடுத்துட்டு வந்து அவ போன் எடுறா. ஏய் இங்க பாரு, என் போனை தொடாத. தா. இவ புருஷன் பேர் என்னடா? கருப்பசாமி. ஏய் அவர் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீ வாயை மூடுதா கொஞ்ச நேரம். சரி இந்த போன்ல கான்டாக்ட்ல கருப்பசாமின்னு பாரு. அப்படி ஒரு பேரே இல்லையே. டேய் என் போனை வைங்கடா. கட்ட மட்டும் நான் அவுத்துட்டேன்னு வை, என்ன நடக்கும்னு தெரியாதீங்க. சே காதெல்லாம் வலிக்குது, நொகி 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 நொகின்னு. சீக்கிரம் எடுறா. அடே அப்படி ஒரு பேரே இல்லடா. ஏய் என்ன பேர் போட்டு சேவ் பண்ணிருக்க? சொல்ல மாட்டேன். டேய் அதிகமா எந்த நம்பர் கிட்ட பேசியிருக்கான்னு பாரு. டேய் என் போனை வைங்கடா. அப்படி ஒன்னும் தெரியலையாடா. சரி எந்த பேர் பக்கத்துலயாவது ஹார்ட் போட்டு சேவ் பண்ணிருக்காளான்னு பாரு. இந்த ஒரு பேர் மை லவபிள் பார்ட்னர் அப்படின்னு போட்டிருக்கு, அதுக்கு பக்கத்துல ஹார்ட் போட்டிருக்கு. ஆனா அந்த நம்பருக்கு 2 நாளா எந்த காலும் பண்ணல, அந்த நம்பர்ல இருந்து எந்த காலும் வரல. அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் இவ புருஷன் நம்பராத்தான் இருக்கும், அதுக்கு போன் போடு. என்னடா சொல்ற? அது இவ புருஷன் நம்பரா இருந்தா அந்த நம்பருக்கு தானே அதிகமா போன் பேசியிருக்கணும். கடத்திட்டு வந்த நம்ம கிட்டயே முட்டு பேச்சு பேசுறா, இவ புருஷன் கிட்ட கொஞ்சமா பேசியிருப்பா, அப்புறம் எப்படி அவன் ஓயாம இவளுக்கு போன் பண்ணி பேசுவான்? அந்த நம்பர் அவ புருஷன் நம்பராத்தே இருக்கும். நீ பேசு, நம்பர் எடுத்து என் போன்ல போட்டு பேசவா? டேய் எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற? இந்த போன்ல இருந்தே பேசு, அப்பதான் இவளை நம்ம கடத்தி வச்சிருக்கிறத நம்புவான். பேசு. சரி என்ன பேசணும்? இவ புருஷனை நான் பாத்திருக்கேன். ஆளு செல்வாக்கான ஆளா இருந்தாலும் பாக்குறதுக்கு ஆள் ரொம்ப அப்பாவியாத்தான் தெரிஞ்சான். கூப்பிட்டு வச்சு 2 மிரட்டி 4 தட்டு தட்டுனா நம்ம வழிக்கு வந்துருவாங்க 2 பேரும். அப்படியா சொல்ற? ஆமா பின்ன, இப்படிப்பட்ட அடங்காப்பிடாரிக்கு அப்படித்தான் ஒரு புருஷன் அமைவான். இல்லாட்டினாலும் இவ அமைதியா மாத்திடுவா. நீ போன் போடு, நான் சொல்றேன் போன் போடு. ரிங்கு போகுதா? போகுது, ஏதோ சாமி பாட்டு கேக்குது. அப்படின்னா கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி அப்பாவிதான் ஆளு. கூப்பிட்டு 4 தட்டு தட்டுனா முடிஞ்சு வச்சு வேலை. அப்புறம் நம்ம வழிக்கே 2 பேரும் வரமாட்டாங்க. டேய் என் புருஷனுக்கு எதுக்குடா போன் போடுறீங்க? கட் பண்ணுங்கடா. ஏதா நீ கொஞ்சம் சும்மா இரு, வாயை மூடு. இங்க பாரு, ஏற்கனவே நீ அவரை மிரட்டுனதுல எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் சண்டையாயி போச்சு. பேச கூட இல்ல சரியா? அது தெரியும். இந்த நான் சொல்லலடா. இரு ரிங் போயிட்டு இருக்கு. சரிதான். சரி இவனுங்க உன் சின்ன பேரன்? குட்டி பிள்ளை வீட்டுக்குள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்கான் போல. அவன் பூடிசு செருப்பு எல்லாமே வெளியே தான் கிடக்கு. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கானா? ஆமா, அவன் வண்டி கூட வெளியே தான் நிக்குது பாரு. அவனை உள்ள வச்சு கதவு பூட்டிட்டா போயிட்டாங்க.
சத்தியம் நீரா சகலமும் நீரா. ஹலோ ஹலோ மலர்விழி புருஷனா? ஹலோ ஹலோ மலர்விழி புருஷனா? ஆமா, அவங்க ஃபோன் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? நீங்க யாருங்க? எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தான் தம்பி. ஹலோ, யாருங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ உனக்கு ஒன்னும் புரியாது. நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தேனா எல்லாம் புரியும். பார்ட்னர் பார்ட்னர் வராதீங்க பார்ட்னர். மலர் 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 தான் மலர் தான். நல்லா வச்சிருக்காங்கயா பேரு மலர்னு. முள்ளுன்னு வச்சிருக்கணும். ஹலோ, நீங்க யாரு? நாங்க யாருன்னு நேர்ல வந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா தம்பி. பார்ட்னர் வராதீங்க பார்ட்னர். இங்க ஒரு சின்ன பிரச்சனை தான். நானே பாத்துக்கிடுவேன். நீங்க வேலைய பாருங்க பார்ட்னர். ஏய் வாயை மூடுறியா இல்லைன்னா வாயை உடைக்கவா? வாடா ஒடடா பாப்போம் ஒடடா பாப்போம். டேய் முதல்ல அவ வாயை உடைச்சிட்டு வாடா. நீ கிட்ட வந்து பாருடா. வந்து பாரு வா. ஹலோ ஹலோ, இருங்க இருங்க, எங்க வரணும்? அப்படி கேளு. எப்படிப்பா இந்த பொண்ணை வச்சு சமாளிக்கிற? சரி இங்க பாரு, லொகேஷன் இந்த போனுக்கு அனுப்பி விடுறேன். உடனே வந்து சேரு. பார்ட்னர் வராதீங்க பார்ட்னர் வராதீங்க. ஏய் இந்தா கம்முனு கடமா. நீ கம்முன்றேடா. பார்ட்னர் வராதீங்க பார்ட்னர் வராதீங்க. பார்ட்னர் நான் பேசுறது கேக்குதா? நீ கத்துற கத்துக்கு உன் புருஷனுக்கு நேராவே காக்கும். போன்ல கேட்காதா? வாயை மூடுமா முதல்ல. நீ முதல்ல போனை கட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுடா. என் புருஷன் கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? தம்பி லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன்ப்பா வந்துரு. பார்ட்னர் வராதீங்க பார்ட்னர். இது ஏன் பிரச்சனை? நானே பாத்துக்கிடுவேன். இது ஒரு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் பார்ட்னர். நானே ஈஸியா சால்வ் பண்ணிடுறேன். ஆமா கிழிச்சிருவா, பேசாம இருமா. ஹலோ ஹலோ, தம்பி சீக்கிரம் கிளம்பி வாப்பா. வரேங்க, வரேன், உடனே வரேன். ஏய்யா போன்ல யாரையா? மலரா? ஆமா தோய், அவங்க தான் கூட்டிட்டு போக சொன்னாங்க வந்து. அப்படியா? சரி போ, போய் பாத்தி பிள்ளைய கூட்டிட்டு வா போ. நீ அது வரைக்கும் வெளியவே உட்காந்துருப்ப. நான் அப்படியே இந்த பக்கத்துல பரிமளா வீட்டுக்கு வேணா போய் பேசிட்டு வரேன். நீ பாத்தி பிள்ளைய கூட்டிட்டு வா போ. சரியா தோய், இந்த சீக்கிரத்துல வந்துடுறேன். சரியா சரி. இந்த பேத்தி பிள்ளைக்கு விவரமே காணல. சாவியை வச்சுட்டு போகலாம்ல, இல்ல பக்கத்து வீட்டுல யார்ட்டையாவது கொடுத்துட்டாவது போகலாம். இல்லைன்னா அடுத்த தெருவில் குமார் வீடு இருக்கு, அங்கேயாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம். இப்படி சின்னவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உள்ள வச்சு பூட்டிட்டு போவாளா? பேசிட்டியா? என்னடா சொல்றான்? பேசியாச்சு, லொகேஷனும் ஷேர் பண்ணியாச்சு. இந்த வர்றான் நாம. என் புருஷனை வர வச்சு என்னடா செய்ய போறீங்க? அவர் பாவம், அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப என்னை கடத்த சொன்னது யாருடா? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே. ஏய் வாயை செத்த நேரம் மூடுமா. சும்மா நொய்யு நொய்யுன்னுக்கிட்டு. ஏண்டா தப்பா அவங்க பண்ணிக்கிட்டு அதை மறைக்கிறதுக்காக என்னென்னமோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தட்டி கேட்டா என்னையும் கடத்துவீங்க, பத்தா குறைக்கு என் புருஷனையும் வர வைப்பீங்களா? இப்ப எதுக்குடா அவரை வர வச்சிருக்கீங்க? அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அப்படின்னா உன் புருஷன் வரட்டும், உன்னை அவுத்து விட்டுட்டு உன் புருஷனை கட்டி போட்டுருவோம். அடி மூஞ்சி முகரையில பேத்துருவேன். என் புருஷனை எதுக்குடா நீ கட்டி போடுவ? பாத்துக்கிட்டு என் கையை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமோ? என் புருஷன் மேல கையை வச்சு பாரு. அப்படின்னா இவ புருஷன் வந்த உடனே இவளை அவுத்து விட்டுட்டு இவ புருஷனை கட்டி போட்டுருவோம்டா. புருஷன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா போல. அப்ப அவனை கட்டி போட்டு இவளை 4 மிரட்டுனா நம்ம ஒழுங்கா இருப்பா. அப்படின்னா முதல்ல இவளை கடத்தினதுக்கு பதிலா அவனை கடத்தி இருக்கணும். அதானடா. ஆனா நமக்கு இவளை கடத்த சொல்லி தானே உத்தரவு. அதை சொல்லு. அடக்க ஒடுக்கமான பொண்ணா இருந்தா நேரம் கடத்தினதுக்கு பயந்துக்கிட்டு இனிமே உங்க வழிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. இது நம்மளையே எதிர்த்து பேசிக்கிட்டு ராங்கித்தனம்ல பண்ணிக்கிட்டு இருக்கு. பாவம் தாண்டா இவ புருஷன். மலர் பார்ட்னர், நீங்க எதுக்கு பார்ட்னர் இங்க வந்தீங்க? அதான் போன்ல பேசிட்டு இருக்கும்போது வராதீங்க வராதீங்கன்னு சொன்னேன்ல. வாப்பா தம்பி வா. பார்ட்னர் இங்க பாருங்க, இது என்னோட பிரச்சனை. நானே பாத்துக்கிடுவேன் பார்ட்னர். என்னைய பாத்துக்கிட எனக்கு தெரியும் பார்ட்னர். நீங்க முதல்ல கிளம்பி போங்க. எதுக்கு பார்ட்னர் இங்க வந்தீங்க? மலர், வீட்டு சாவி உங்ககிட்ட தானே இருக்கான், அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஹலோ மிஸ்டர், தம்பி இங்க என்ன நடக்குது? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, வீட்டை பூட்டி வீட்டு சாவியை என் வீட்டுக்காரம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணீங்க, அதை வாங்கிட்டு போகலான்னு தானே வந்தேன். மலர், சாவி எங்கம்மா இருக்கு? சாவியா? ஆமாடா, வீட்டு சாவி. அது இல்லாம ஆத்தாவும் வெளியில உட்காந்துட்டு இருக்கா, தம்பி வேற உள்ள தூங்கிட்டு இருக்கான். உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்க போல. சாவியை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேம்மா. பார்ட்னர், வீட்டு சாவி என்கிட்ட எங்க இருக்கு? உங்ககிட்ட இல்லாம அப்புறம் வேற யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இல்ல பார்ட்னர். நான் வீட்டை போட்டு சாவி எடுத்துட்டே வரல. குழந்தை நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தாரு, அவரை தட்டி எழுப்பி சொல்லிட்டு தானே வந்தேன். அவர் தான் வீட்டை உள்ளுக்குள்ள போட்டுட்டு உள்ள இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடடே, அப்படியா? ஆமா பார்ட்னர், நீங்க தானே சொன்னீங்க வெளியே எங்க போனாலும் யார்கிட்டயாவது சொல்லிட்டு போகணும்னு. ஆத்தாவும் வீட்ல இல்ல, அவங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கிற நேரத்துல நான் எப்படி பார்ட்னர் வீட்டை போட்டு சாவி எடுத்துட்டு வருவேன் சொல்லாம கொள்ளாம?
நீங்க ஒருக்க சொல்லி கொடுத்தாலே என்ன புரிஞ்சுக்கிடுவேன் பார்ட்னர். தப்பு பண்ண மாட்டேன். அதனால தான் குழந்தைனர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவரை தட்டி எழுப்பி வீட்டை பூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பினேன். சாவி என்கிட்ட இல்ல பார்ட்னர். அச்சச்சோ சாரிடா, நான் நீங்க தான் பூட்டி எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். ஹலோ ஹலோ தம்பி, இங்க என்ன நடக்குது? அதானே இவங்க சாவி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் வாங்க வந்தேன். ஆனா பாருங்க வீட்டை பூட்டவே இல்லைங்கிறாங்க. வீட்டுக்குள்ளதான் என் தம்பி இருக்கான் போல, அவன் உள்ள கூடி பூட்டி இருக்கான் போல. சரிங்கண்ணே பாத்துக்கலாம், நான் கிளம்பட்டுமா? ஓஹோ, டேய் இவனை புடி, கட்டி போடு. டேய் என் புருஷன் மேல கைய வச்சீங்கன்னா கைய உடைச்சிருவேன்டா. என்ன கட்டி போட போறீங்களா? எதுக்குண்ணே? நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி இருக்கிறதே தப்புதான் தம்பி. தேவையில்லாம பேசாதீங்கடா, வாயை உடைச்சிருவேன். ஏமா நீ சேர்த்து வாய மூடு. நான் உன் புருஷன் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், வாய மூடு. இங்க பாருப்பா தம்பி, நான் சொல்றத தெளிவா கவனமா காட்டுக்க. உன் பொண்டாட்டி தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கே உன்னைய கூப்பிட்டு மிரட்டுனேன். உன் பொண்டாட்டியும் இந்த இவன் கூப்பிட்டு மிரட்டி இருக்கான். ஆனாலும் அவன் வழிக்கு வர மாட்டேங்கிறா. மறுபடியும் எங்க முதலாளி கிட்ட போய் தகராறு பண்ணியிருக்கா. டேய் அப்படினா உன் முதலாளி தான் என்னை கடத்தி இருக்காரு. யாரா அவரு? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே? இங்க பாருங்க தம்பி, இந்த பொண்ணு கிட்ட நான் பேசுறதுக்கு விரும்பல. உங்ககிட்ட பேசுறேன். பாக்குறதுக்கு நல்ல வர அப்பாவே தெரியுறீங்க, சொல்றத புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணே சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணணும்? என் முதலாளி கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காப்பா உன் பொண்டாட்டி. அவங்க குடும்ப விஷயத்துல இவ தேவையில்லாம மூக்க நுழைச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்துவீங்களா? தப்பு இல்லையா என்ன இது? தப்புதான்ப்பா, தப்புதான். அது கடத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன்டா கடத்தணும்னு நாங்களே வருத்தப்பட்டு இருக்கோம். இவளை கடத்தினதுக்கு உன்னே கடத்தி இருந்தாலாவது ஒரு புண்ணியம். என்னேவா? என்னண்ணே, நான் யார் வம்புக்கும் போறதில்ல, எந்த பிரச்சனைக்கும் போறதில்ல. அதான்ப்பா, பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அதான் உன்னைய கடத்தி இருந்தோன்னு வை. உன்னைய கடத்தி மிரட்டினா இவ வழிக்கு வந்திருப்பா. அதெல்லாம் வேண்டாண்ணே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? உன் பொண்டாட்டி எங்க வழிக்கே வரக்கூடாது. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருந்தான்னா எல்லாருக்கும் நல்லது. இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகி போயிரும், பிரச்சனை பண்ணிடுவோம். இங்க பாருப்பா, முதல்ல மிரட்டி பார்த்தோம், கேட்கல, அடங்கல. இப்ப கடத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கோம். இப்பவும் அடங்கல, மறுபடியும் எங்க முதலாளி வாழ்க்கைக்குள்ள போய் தலையிட்டான்னு வை. அதுக்கப்புறம் எங்களோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். இல்லண்ணே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. பெரிய மனசு பண்ணி விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போயிடுறேன். நாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா உன் பொண்டாட்டிய ஒழுங்கா அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்க சொல்லு. சரிங்கண்ணே. கூட்டிட்டு போ. டேய் கட்ட அவுத்து விடுறா. நீ அவுத்து விடுறா, உனக்கு இருக்கு. இந்த முட்டை கண்ணனைக்கு நோண்டி கையில குடுக்கலனா என்ன என்னன்னு கேளு. தம்பி இங்க பாரு, என்ன பேச்சு பேசுறான்னு பாரு. மலர் ஏமா ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. இவங்களையெல்லாம் பார்த்தா பயங்கரமானவங்களா தெரியுது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஆமா தம்பி, ரொம்ப பயங்கரமானவங்க நாங்க. புரிஞ்சுக்கிட்டேன்னா சரி. எப்பவும் இந்த மாதிரி எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். சரிங்கண்ணே சரிங்கண்ணே, புரிஞ்சுக்கிட்டேன். அதான் ஆம்பளைக்கு ஆம்பளை புரிஞ்சுக்கிடுவோம். இது அடங்காம தெரியுது. டேய் அவருடா சீக்கிரம். கவுரு லேசா லூசா இருக்கு. என்னன்னு தான் கட்டினானோ விளக்கண்ண. நான் நல்லா டைட்டா தான்டா கட்டினேன். இங்க பாரு, அவுத்து விட்டுட்டேன். ஆனா இப்ப மாதிரி எப்பவும் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏய் என்னடா என்ன? என் புருஷனை நீ தான் மிரட்டணும்னு தெரிஞ்சதுமே உன்னை சப்பு 4 அறை விடணும்னு நினைச்சேன். ஆனா என் கையை கட்டி போட்டுட்டு தான் அந்த விஷயத்தை நீ சொன்ன. அதான் எப்படா அவுப்பேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேலே கையை வைப்பேன். மலர் விடுங்கம்மா விடுங்க. நீங்க சும்மா இருங்க பார்ட்னர். ஏய் கையெடு முதல்ல என் கழுத்துல இருந்து. கழுத்தை பிடிச்சு நெரிச்சு ஒரேடியா பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன் பாத்துக்கோ. இங்க பாருமா, நீ தேவையில்லாத வேலை பார்த்ததுனாலதான் உன்னை கடத்திட்டு வந்து மிரட்ட வேண்டியதா போச்சு. நீ பாட்டுக்கு பேசாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு நாங்க எதுக்குமா இப்படி ஒரு வேலையை பார்க்க போறோம்? நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. தள்ளு முதல்ல. பார்ட்னர் போலாமா? போகலாம். டேய் என் போனை கொடுறா. தம்பி என்ன என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? என்னை சின்ன பொண்ணுனே தெரியாம அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. மன்னிச்சு விட்டுருங்கண்ணே, நீங்க விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போறேன். உனக்காக உன் நல்ல மனசுக்காக விடுறேன் தம்பி, கூட்டிட்டு போ. ஆனா இதுக்கு மேல உன் பொண்டாட்டி அமைதியா இல்லாம எங்க விஷயத்துல தலையிட்டான்னு வை. அதுக்கப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன். இல்லண்ணே அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இந்தா உன் போனு, கிளம்பு. மலர் வாங்கிட்டு வாங்கடா, கிளம்பலாம். இந்த தம்பி இவளை வச்சு எப்படித்தான் குடும்பம் நடத்துறானோ பாவம். நீ எதுக்கு அவுத்து விட சொன்ன? சரி விடு விடு. அந்த தம்பி முகத்துக்காக, அந்த தம்பி பேசின பேச்சுக்காக அவுத்து விட்டாச்சு. இனிமே நம்ம வழிக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். முதலாளி கிட்ட போய் சொல்லுவோம் வா. இத முதலாளி ஒத்துக்கிடுவாரா என்னன்னு தெரியல. இல்ல கூப்பிட்டு மிரட்டி 4 தட்டு தட்டு தானே சொன்னாரு, அதான் பண்ணிட்டோமே. இப்ப சரி இன்னொரு தடவை மறுபடியும் தலையிட்டான்னு வை. முதலாளி ஆளையே முடிச்சுட சொல்லுவாரு. இன்னொருக்கு தலையிட்டான்னு பாத்துக்கிடுவோம். எனக்கு என்னமோ இன்னமே ஒழுங்கா இருப்பான்னு தான் தோணுது. பாப்போம். என்னவே அடிச்சுட்டா பத்தியா? சரி விடு விடு. பொம்பளை பிள்ளை அடிச்சா வலிக்க போகுது உனக்கு. என்ன அடி அடிச்சா தெரியுமா? சொன்ன மாதிரியே கராத்தே கத்து வச்சிருப்பா போலடா.
சரி விடு விடு, அடுத்த தடவை சிக்கனா பாத்துக்கலாம். மலர், என்னடா யோசனை? நான் வர வேண்டாம் சொல்லி நீங்க எதுக்கு பார்ட்னர் வந்தீங்க? அடே, சாவி வாங்க வந்தேன்னு சொன்னேன்ல. அப்படின்னா என்னைய காப்பாத்த வரல. உங்களை எதுக்குடா நான் காப்பாத்தணும்? என்னையவே நீங்க தான் காப்பாத்தி இருக்கீங்க. ஆமா, ஆனா நான் கையில கட்ட லைட்டா அவுக்க ட்ரை பண்ணி முக்காவாசி அவுத்துட்டேன் தெரியுமா? பாருடா. ஆமா பின்ன, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அவங்கள திட்டிக்கிட்டே கையை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் விட்டு அவுத்துட்டேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் ட்ரை பண்ணி இருந்தேன்னு வைங்க, நானே அவுத்திருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கி இருந்திருப்பேன். நீங்க இருந்தீங்கல்ல, நீங்க பயந்துருவீங்கன்னு தான் பேசாம விட்டுட்டு வந்தேன். அப்படியா? அப்போ நான் அவங்கள காப்பாத்தி விட்டுருக்கனா? பின்ன என்ன ராஸ்கல்ஸ், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கைய வச்சு என்னைய கடத்துவானுங்க. பண்றதையும் பண்ணிட்டு கண்டிப்பா என்னைய கடத்த சொன்னது வெண்ணிலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா தான் இருக்கணும். ஆ, ஓஹோ. ஆமா, அவங்களா தான் இருக்கணும் கண்டிப்பா. நேத்து அவங்க வீட்ல போய் பேசிட்டு வந்தேன், அதான் அதுக்கு ரியாக்ஷன் தான் இப்படி இருக்கு. ச்சே, இன்னைக்கு காலையில இவங்களால என்னோட ஷோ போச்சு. யாரை வச்சு சமாளிச்சாங்களோ தெரியல. நான் இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல. சரிடா, ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டுக்கு போனதும் பேசிடுங்க. ஆமா பேசணும். பார்ட்னர் டீ குடிச்சிங்களா? இல்லடா, இன்னும் இல்லை. வீட்டுக்கு போய் குடிப்போம். ம் ஆமா, இன்னைக்கு எதுவும் விசேஷமா? பட்டுச்சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சிருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு போகும்போது இப்படிலாம் போக மாட்டீங்களே. ஆமா பார்ட்னர், நேத்து எனக்கு பூ வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதைத்தான் வச்சிருக்கேன். அப்புறம் வெறும் பூ மட்டும் வச்சா எப்படி அப்படின்ட்டு பட்டுச்சேலை கட்டிட்டு போனேன். எங்க ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் இன்னைக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைச்சு போனேன். போறதுக்குள்ள கடத்திட்டானுங்க. உங்களை எப்படிடா கடத்துனாங்க? நீங்க உங்க ஸ்கூட்டில தானே போயிட்டு இருந்திருப்பீங்க, எப்படி கடத்துனாங்க? நான் சேலை கட்டினா ஒரே தடுக்காமடுக்கான்னு தான் இருக்கும். அதை எப்படி ஸ்கூட்டி ஓட்ட முடியும்? ஸ்கூட்டி வீட்டில் தான் இருக்கு. ஆட்டோல தான் போனேன். கடைசியில் பார்த்தா அந்த ஆட்டோக்காரன் இவங்க ஆளு போல பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க பார்ட்னர். ஆனா நீங்க சரியான ஆளு பார்ட்னர். சாவி வாங்க வந்தேன்னு சொல்லிட்டீங்களே, என்னை கடத்திட்டாங்கன்னதும் கொஞ்சம் கூட பயப்படல, பதட்டப்படல. என்ன எதுக்கு? உங்களை கடத்துனதுக்கு அவனுங்க தான் பயப்படணும். அதுவும் சரிதான். அதான் விட்டனே ஒரு அறை. இந்த அறையை அவன் ஆயுசுக்கும் மறக்க மாட்டான். ஆனா நானா கையை கட்ட அவுத்திருந்தேன்னு வைங்களேன், அவனை நேரம் சோழியை முடிச்சிட்டு தான் வந்திருப்பேன். ஆமா, பாத்தீங்களா? எனக்கு என்ன கோவம்னா, இந்த பிரச்சனையில உங்களை வேற தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்கன்னு கோவம். அதான் வந்த கோவத்துக்கு ஒரு அறை விட்டேன். சரிடா, சரி, கூல், ரிலாக்ஸ். என் ஆத்திரம் அடங்கவே மாட்டேங்குது பார்ட்னர். பண்றதே பண்ணிட்டு மறுபடியும் என்ன முள்ள மாதிரி தனம் பண்றானுங்கன்னு பாருங்க. யாரு? அதான் அந்த வெண்ணிலா பிள்ளைக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். ஓஹோ, அவங்களா? ஆமா, இதுல இருந்து தெரியுதுல பார்ட்னர், அவங்க தப்பானவங்க தானே. ஆமா ஆமா ஆமா. ஆனா வெண்ணிலா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது பார்ட்னர். நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாரு. எப்படித்தான் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரோ. இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல் எல்லாம் வீட்டு பொம்பளைங்க கிட்ட மட்டும்தான் போல. மத்தபடி மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா பார்ட்னர், நீங்க எதுக்கு அவங்க கிட்ட இப்படி இறங்கி போறீங்க? ப்ளீஸ் என்ன, என் பொண்டாட்டியை விட்டுருங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றீங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா அவனுக்கு சோழியை நான் முடிச்சிருந்திருப்பேன். அப்ப தெரியும் இந்த மலர்விழி யாருன்னு. ச்சே, நீங்க வந்ததுனால அவனுங்களை சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லாட்டி நானே கை கட்ட அவுத்திருந்தேன்னு வைங்க, இந்நேரம் அவனுக்கு 2 பேரையும் முட்டியை பிடிச்சு ஆஞ்சிட்டு போய் இழுத்து எங்க அண்ணன் கிட்ட போய் ஒப்படைச்சிருந்திருப்பேன். அப்ப அவன் மூஞ்சி எங்க கொண்டே வச்சிருப்பான்னு பார்க்கணும் இன்னைக்கு. அப்புறம் அங்க இருந்து இவனுங்க 2 பேரோட எங்க அண்ணனை சேர்த்து கூட்டிட்டு போய் வெண்ணிலா அப்பா கிட்ட இன்னைக்கு பேசி இருந்திருப்பேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிருந்திருக்கலாம். ச்சே, எல்லாம் போச்சு நீங்க வந்ததுனால. இப்ப நான் போய் வெண்ணிலா அப்பா கிட்ட உங்க சம்பந்தியா வர போறவரு என்னை ஆள் வச்சு கடத்திட்டாரு, கடத்தி மிரட்டினாருன்னு சொன்னா நம்ப மாட்டாரு. மறுபடியும் என்னை லூசும் பாரு. மகளோட வாழ்க்கை பாதிக்கப்பட போகுதேன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. என்ன மனுஷனா இவர்? எல்லாரும் இப்படித்தான் இருப்பானுங்க போல. ஏதோ அந்த வெண்ணிலாவது கொஞ்சம் இப்பயாவது புத்தி வந்து சொல்றத கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசியிருக்கா. இப்ப அடுத்து என்ன பண்றது? நான் போய் என்ன பேசினாலும் அவங்க வீட்டுல காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆம்பளை ஆளுகளும் சரி, பொம்பளை ஆளுகளும் சரி. வெண்ணிலா மட்டும்தான் நம்புறா. இப்ப எப்படி அவளை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது? மாட்டிக்கிட்டான்னா அவ வாழ்க்கையே போயிடும். மலர், நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? நீங்களா? நீங்க என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? அவ ஃப்ரெண்டுக்கே அக்கறை இல்ல, உங்களால எப்படி என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? யார் ஃப்ரெண்டுக்கே? அது வெண்ணிலாவோட ஃப்ரெண்டுக்கு தான். வெண்ணிலாவோட ஃப்ரெண்டுனா யாருடா? அதுவா அது அது ஒரு பொண்ணு, இந்த இந்த ஐஸ்வர்யா இருக்கல்ல, அதான் உங்க ஃப்ரெண்டோட வைஃப். என் ஃப்ரெண்டு, அவளோட தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல. சரி விடுங்க, நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணட்டுமா?
ம் நீங்க கேட்டதே போதும், நானே பாத்துக்கிறேன். இல்லடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்றீங்க. என்னோட சைடுல இருந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? வெண்ணிலா அப்பா கிட்ட வேணா நான் போய் பேசி பார்க்கட்டான்னு கேட்பீங்க. அதுக்கெல்லாம் அவங்க மசிய மாட்டாங்க பார்ட்னர். நீங்க பேசாம இருங்க, இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். மாமா, அக்கா, இவ என்ன இங்க நிக்கிறா? பார்ட்னர் அப்படியே ஓரமா வண்டி நிப்பாட்டுங்க. ஏய் காயத்ரி, என்ன இங்க நிக்கிற? காலையில நேரத்திலே கிளம்பி இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியா? இங்க இருந்து பஸ் பிடிச்சு ஆபீஸ் போறியா? ஆமாக்கா. பார்ட்னர் நானும் அப்படின்னா இங்கேயே இறங்கிக்கிறேன். இங்க இருந்து எங்களோட ஸ்டேஷன் பக்கம் தான். அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு அடுத்த ஷோ ஏதாவது நான் பார்க்கணுமான்னு கேட்டுட்டு வந்துடட்டா? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்கடா. ஒரு ஃபோன் பண்ணி வேணா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எப்படியும் ஈவினிங் ஷோக்கு போகணும்ல. இல்ல பார்ட்னர், இவ்வளவு தூரம் வந்துட்டேன், பக்கத்துல தான் ஸ்டேஷன். பாருங்க இன்னும் ஒரு தெரு தான் இருக்கு. போய் சொல்லிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். சரி, அப்படின்னா வாங்க, நானே கொண்டு வந்து விடுறேன். நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்துடலாம். இல்ல பார்ட்னர், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு நேரம் ஆகும்ல, ஆபீஸ் போகணும்ல. உப்புமா போடுறதுக்கு காலையிலேயே ரவையெல்லாம் வறுத்து வச்சுட்டு வந்தேன் பார்ட்னர். நீங்க போயிட்டு உப்புமாவை மட்டும் கிண்டி சாப்பிட்டுருங்க. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வேற ஏதாவது ஷோ நான் பார்க்கணுமா என்னன்னு கேட்டுட்டு பார்த்துட்டு அப்படி ஒன்றும் இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன பார்ட்னர் சொன்னது ஞாபகம்? ரவை வறுத்து வச்சிருக்கேன், உப்புமாவை மட்டும் கிண்டிடுங்க. ஃப்ளாஸ்க்ல டீ போட்டு வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிருங்க. குழந்தை எழுப்பி விட்டுட்டு அவருக்கும் கொடுத்துருங்க என்ன. அப்புறம் ஆத்தாவும் இன்னைக்கு உப்புமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால அவங்களுக்கு சேர்த்து தான் ரவை போட்டு வச்சிருக்கேன். 2 டம்ளர் போட்டிருக்கேன் பார்ட்னர். 5 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. அப்படி செஞ்சா சரியா இருக்கும் பார்ட்னர். அப்புறம் உப்புமாவை கிண்டி முடிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் மேலாப்ல ஊத்தி மூடி வச்சிருங்க, சரியா? சரிடா. சரி, நான் போயிட்டு வரேன் என்ன. மறக்காம டீ குடிச்சிருங்க. சீக்கிரம் வந்தாலும் வந்துருவேன், ஷோ இல்லைன்னா. ஏ காயத்ரி, போயிட்டு வரேன் என்ன. சரிக்கா. மாமா, என்ன என் ஆஃபீஸ்ல ட்ராப் பண்றீங்களா? இல்லம்மா, எனக்கு வீட்டில் வேலை இருக்கு. ஆமா, அந்த உப்புமா கண்டுற வேலை தானே, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்ன ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க போய் செய்யலாமே. ஏன் அந்த வேலை மட்டும்தான் எனக்கு இருக்குமா? வேற வேலை இருக்காதா? ஓ, வேற வேலை இருக்கா? சரிங்க மாமா. அக்காவை நீங்க கொண்டு போய் விடுறேன்னு சொல்றீங்க, அவ வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு சொல்றா. நான் என்ன கொண்டு போய் விடுங்கன்னு சொல்றேன், கொண்டு போய் விட மாட்டேங்கிறீங்களே. இப்போ பஸ் வர்ற டைம் தான், வந்துடும். மாமா, அக்காவை கொஞ்சம் அடக்கி வைக்க மாட்டீங்களா? எதை பத்தியாவது யோசிக்கிறாளான்னு பாத்தீங்களா? முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? சரிதான். தன்னை பத்தி, தன்னோட நலத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறவங்க இருக்கிற இந்த உலகத்துல தன்னை தவிர மற்றவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற மலர் கொஞ்சம் முட்டாள் தான். அப்படி சொல்லல மாமா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பாருங்களேன், உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. அப்படியே விட்டுட்டு போயிட்டா. இவளை கட்டிக்கிட்டு நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் மாமா இருக்கேன். பாவம் நீங்க. அக்காவை தவிர வேற எந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க மாமா. உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுது மாமா எனக்கு. அப்படியா? அப்படின்னா ஒன்று செய்யுங்களேன். என்ன மாமா செய்யணும்? நான் கேட்டா கண்டிப்பா செய்வீங்களா? கண்டிப்பா செய்வேன் மாமா. நீங்க கேட்டு செய்யாம இருப்பேனா? அப்படின்னா உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க மாமா. அப்புறம் இன்னொன்னு, என்ன இந்த மாமான்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க எனக்கு மாமா தானே? அப்படியா? சரி, எப்படி மாமா? எந்த முறையில மாமா? என் அக்காவோட வீட்டுக்காரரு. அது ஞாபகம் இருக்கட்டும். நான் உங்க அக்காவோட வீட்டுக்காரரு, அதை மனசுல வச்சுக்கணும் எப்பவும், சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அதுவும் எங்க வீட்டுக்கு முதல் தடவை வந்திருந்தீங்க. முக்கியமா என் பொண்டாட்டியோட தங்கச்சிங்கிறதுனாலதான் அன்னைக்கு நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு பதில் பேசாம விட்டுட்டேன். இன்னைக்கு 2வது தடவை. இது பப்ளிக் பிளேஸ், ரோடு, அதனால பேசாம விடுறேன். ஆனா எப்பவும் இப்படியே பேசாம விட்டுட்டு இருக்க மாட்டேன், என்ன? இல்லண்ணா, உங்க நல்லதுக்காக தான். நான் சின்ன பிள்ளை இல்லம்மா, நல்லது கெட்டது எதுன்னு எனக்கே தெரியும். என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே குறைச்சு பேசுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்க வேண்டாம், சரியா? அவங்க யாரு, என்ன, எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். அப்புறம் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? என்கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு போறாங்கன்னா? ஆமா, என்கிட்ட அவங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? நான் அவங்க புருஷன் பொண்டாட்டின்னா அப்படித்தான். இன்னைக்கு அப்படி இருப்போம், நாளைக்கு எப்படியும் இருப்போம். ஆனா அதுல 3வது மனுஷங்க நீங்க தலையிட வேண்டாம். என்கிட்ட கோவப்பட்டு பேசுறதுக்கும் கொஞ்சறதுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதை பத்தி நீங்க எந்த விமர்சனமும் செய்ய வேண்டாம். அதை வச்சுக்கிட்டு உங்க அக்காவை நீங்க எந்த மதிப்பீடும் பண்ண வேண்டாம். முக்கியமா உங்க வேலை எதுவோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது.
இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கணும். ம், பார்ட்னர், என்னடா வந்துட்டீங்க? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பார்ட்னர். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால வர முடியலன்னு சொல்லிட்டேன். இப்போ வேற ஷோவும் எனக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்களாம். அதான் சரின்னு கிளம்பி வந்துட்டேன், சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா போலாமா? சேர்ந்து டீ குடிக்கலாம். ஆமா பார்ட்னர், அப்படின்னா இன்னைக்கு உப்புமாவை நானே செஞ்சிருவேன். அப்படின்னா சரிடா. சரி போலாமா? வாங்க உட்காருங்க. ம், காயத்ரி, உனக்கு இன்னும் பஸ் வரலையா? ம், வரலக்கா. ஏங்க நீங்க இன்னும் கிளம்பாம இவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தீங்க? ஆமாடா, வேலை எப்படி போகுது என்ன ஏதுன்னு பேசிட்டு இருந்தேன். ம், சரி போலாமா? ம், போலாம். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், பஸ் வராது போல. ஏன் பார்ட்னர், இன்னைக்கு என்னைய பத்தி ஏதாவது கோளாறு சொன்னாளா? இல்ல, என்னையத்தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை குறை சொன்னாளா? என்ன சொன்னா? கோவப்படாதீங்கடா, உங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் நான் இறக்கி விடலையாம். நீங்க நானா போய்க்கிறேன்னு சொன்னதும் நான் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேனா, அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவளா அவளா அப்படி சொன்னா? ஆமாடா, அவ அப்படியெல்லாம் சொல்ற ஆள் இல்லையே. நிஜமா அதைத்தான் சொன்னாங்க. ஓஹோ. ஆமா, சரி போலாமா? ம், போலாம். முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு வாங்களேன். ம், சரிங்க பார்ட்னர். அது அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தனா, அதான் சரி வாங்க போவோம், யோசிக்கலாம். ம், உட்காருங்க. ஆமா மலர், நீங்க ஆட்டோல வந்தேன்னு சொன்னீங்க, ஆனா வீட்ல உங்க ஸ்கூட்டி இல்லையே. வீட்ல தான் பார்ட்னர் இருக்கு. இல்லடா, நான் பார்க்கல. வீட்ல தான் இருக்கு. என் ஸ்கூட்டி எல்லாம் யாரும் தூக்க மாட்டாங்க, அந்த தைரியம்லாம் யாருக்கும் கிடையாது. சரி வாங்க போவோம். அதானே, அதை சொல்லுங்க. சரி வாங்க. தம்பி, காஃபி எப்படி இருக்கு? வழக்கம் போல கேவலமா தான் இருக்கு. அட எருமை, இந்த கேவலமான காஃபியை குடிக்கிறதுக்கு தான் அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கியாக்கும். என்ன செய்யறது, அங்க இருந்தா அந்த ஸ்பேனர் கையால காஃபி குடிக்கணும், எனக்கு அது பிடிக்காது. சரி, அந்த புண்ணியத்தை உனக்கு கொடுப்போமேன்னு கிளம்பி வந்தேன். ஆனா நேரத்திலே எந்திரிச்சிடுறியோட தம்பி இப்பெல்லாம். நான் எங்க எந்திரிச்சேன், அந்த ஸ்பேனர் தான் என்னை எழுப்பி விட்டுட்டு வீட்டை பூட்டிக்கோ உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனது. அதுக்கப்புறம் எங்க இருந்து தூக்கம் வருது. சரி, உன்னையவாது பார்க்கலாமேன்னு கிளம்பி வந்தேன். சரிதான். சரி, அவ காலையில நேரத்திலே வேலை கிளம்புறவ. ஏன்டா ஆத்தா இருப்பாள்லடா, அவளையாவது காப்பி போட்டு கொடுக்க சொல்ல வேண்டியதானே? யாரு அவளா? காலங்கத்தாலே ஊர் சுத்த கிளம்பிடுறா இப்பெல்லாம். அதானே, அவளுக்கு காலு ஒரு இடத்துல நட்டமா நிக்காதுல. அப்புறம் வீட்டை எப்படி பூட்டி போட்டா வந்த? ஆமா, பூட்டி சாவி இருந்தா என் பாக்கெட்ல போட்டு வந்தேன். ஏண்டா உங்க அண்ணே? அண்ணனுக்கு இன்னைக்கு காலையிலே ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அவரும் முன்னாடியே கிளம்பிட்டாரு. அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு வீட்டு வாசல்ல தான் நிக்க போறாங்க. ராஸ்கல் சாவியை தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு வந்துட்ட. ஆமா, உன் பைக் எங்க? உங்க மைனிக்காரி வண்டியில வந்திருக்க? என் பைக்ல வந்தா பெட்ரோல் செலவாகும்ல, ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக பெட்ரோல் எல்லாம் செலவு பண்ண முடியாது. அதான் அந்த ஸ்பேனர் வண்டி சும்மா தான் நின்னுச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன். ஏங்க பை, 7 கழுத வயசாச்சு, கல்யாணமும் கட்டி கொடுத்தாச்சு, கொஞ்சமாவது நல்லா காஃபி போட கத்துக்க, ஏன் குடிக்கிற மாதிரி. ஏன் மாடு நல்லா இல்லாத காஃபியை வாடா இப்படி உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்க? உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறாங்க, உறிஞ்சி உறிஞ்சி. உன் மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு வலிக்க வலிக்க குடிச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒண்ணு அந்த காஃபியை நீ குடிக்க வேண்டாம், கொண்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். அரை டம்ளர் ஊத்தி கொடுத்ததுக்கு முழு டம்ளரை ஊத்திட்டு வான்னு சொல்லி அந்த மாதிரி டம்ளர்ல உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்க மாடு நல்லா இல்லாத காஃபியை வா அப்படி குடிக்கிற? கண்ணு வைக்காத, அவ்வளவுதான், குடிச்சு முடிச்சாச்சு. ஆமா, இன்னைக்கு என்ன காலங்காத்தாலே ஜெகஜோதியா நின்னுட்டு இருக்க, பட்டு கட்டி நகையெல்லாம் போட்டு? அதுவா, அந்த எதிர்த்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கு நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம். அதான் இன்னைக்கு கடைக்கு போகணும்னு சொல்லி என்னைய ரெடியா இருக்க சொன்னாங்க. எது, நாளன்னைக்கு நிச்சயதார்த்தமா? ஆமாடா, அங்க பத்தியா வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்கா, நீ நிஜமாவா சொல்ற? நாளன்னைக்கு வெண்ணிலாவுக்கு நிச்சயதார்த்தமா? அந்த பிள்ளை பேரெல்லாம் தெரியுமாடா தம்பி உனக்கு? ஆமாடா, நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம், தை பிறந்த உடனே கல்யாணம்.